வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சத்து மாவில் எப்படி புட்டு செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். சத்து மாவு அங்கன்வாடி, அதாவது பால்வாடின்னு சொல்லுவாங்களா, அங்கே கிடைக்கும். சத்து மாவில் புட்டு, கொழுக்கட்டை, கஞ்சி அது மாதிரி நிறையா செஞ்சு சாப்பிட்லாம். இது நம்ம உடலுக்கு மிகவும் நல்லது. சத்து மாவில் இரும்பு சத்து இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் B5, B2 இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, புரதம், எனர்ஜி இருக்குது, விட்டமின் சியும் இருக்குது. அதனால் சத்து மாவு நம்ம டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா நம்ம உடலுக்கு அது பலமாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இது கொடுக்கலாம், பெரியவங்களும் இது சாப்பிட்லாம். நம்ம உடலுக்கு ரொம்ப சத்து. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சத்து மாவு எடுத்து அதை நல்லா சலிச்சுக்கோங்க. சலித்து வச்சுருக்க சத்து மாவில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சமாக லேசாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிணைங்க. சுடுதண்ணி ஊற்றுறதுனால கொஞ்சம் மாவு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிட்டே இருங்க. பிணைய நமக்கு கொஞ்சம் மாவு சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இட்லி பானையில் கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி சும்மா கால்வாசி மட்டும் தண்ணி பிடிச்சி அதை அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ சுடு தண்ணி ஊற்றி பிணைஞ்சி வச்சுருக்க சத்து மாவு எப்படி நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். புட்டு நல்லா உதிரியாக நமக்கு கிடைக்கும். நல்லா சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். நம்ம மாவு நல்லா பிணையணும், அப்போ தான் நமக்கு சாஃப்டாக இருக்கும் மாவு. புட்டும் அப்போ நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்து இட்லி பானையில் வச்சு மூடிடலாம். 10 நிமிஷம் கழித்து அந்த புட்டு ஆவி வருது பாருங்கள். மேலே அரை மூடி தேங்காய் திருவி அந்த புட்டில் கொஞ்சம் மேலே தூவி விடுங்க. அப்புறம் நாட்டு சர்க்கரை எடுத்து கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ இனிப்பு நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். இது டேஸ்ட்டாக இருந்துச்சு. சத்து மாவு நாட்டு சர்க்கரை சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு புட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.